தப்புக்கு நினைச்சு இங்க போட்டு தள்ளிடுவோம் உன்னை. அந்த பயம் இருக்கணும் உனக்கு. சத்தம் குத்தம் போட்ட உன்னை இங்கே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். யாரு நீங்க? உள்ள நீங்க 2 பேரும் எப்படா வந்தீங்க? இனிமே இங்க பேச்சே கிடையாது, ஒன்லி பீச் தான். ரொம்ப நன்றி நம்பூதிரி ஐயா, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஜாய். உங்க 2 பேருக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா என் கதி என்ன ஆயிருக்குன்னே தெரியல. ஏன் சாமி எங்க குடும்பத்துக்கு மட்டும் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கே. ஏதோ தீராத சாபமாவே இருக்கே. இந்த சாபத்திலிருந்து நாங்க வெளியில வரவே முடியாதா? இந்த சாபத்துல இருந்து மீண்டும் உங்க குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னா இந்த குடும்பத்தோட மூத்தவங்களா இருக்கிற நீங்க ஒரு காரியம் செய்யணும். அந்த காரியத்தை நீங்க நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா அதோட புண்ணியம் உங்க குடும்பத்தை வந்து சேரும் போது இனி வரக்கூடிய ஆபத்துகளும் பிரச்சனைகளும் அடிப்படையா குறைய ஆரம்பிக்கும். சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நம்பூதிரி. என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். இந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு தீர்த்த யாத்திரையை ஆரம்பிக்கணும். காசி, ராமேஸ்வரம் இப்படியான புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் கங்கா, யமுனா, சரஸ்வதி இப்படியான புண்ணிய தீர்த்தங்களை நீங்க எடுத்துட்டு வரணும். அங்க போய் அங்க இருக்கிற அகோரிகள், அந்தணர்கள் இந்த அனைவருக்கும் கோவிலுக்கு பரிகாரம் பண்ண வர்றவங்களுக்கு எல்லாம் நீங்க அன்னதானம் செஞ்சுட்டு மனசார வேண்டிக்கிட்டு வரணும். அங்க இருக்கிற தீர்த்தங்களை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு துளசி தீர்த்தம் மாதிரி குடிக்க கொடுங்க. அதுல குடிச்சா பிரச்சனைங்க குறைய உங்க குடும்பத்துக்கு புண்ணியத்தை சேர்க்கும். சரிங்க நம்பூதிரி. ஆனா அவரையும் கடத்திக்கிட்டு தான் வந்திருக்காங்க. அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சும் எதுவுமே தெரியலையே. நான் போய் அவரை பார்த்து சொல்லிட்டு போயிடுறேனே. இத பாருங்க, அவங்கள பத்திரமா மீட்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒரு விரதத்தை நாம மேற்கொள்ளும் போது அதுல ஒரு சிரத்தை இருக்கணும். இப்போ நீங்க போற இந்த தீர்த்த யாத்திரை கூட ஒரு விரதம் மாதிரி தான். இந்த விரதம் தொடங்கி 48 நாள், அதாவது ஒரு மண்டலம் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள பார்க்காம இருந்தாலும் அவங்களோட முகம் எல்லாம் உங்க கண்ணுக்குள்ளேயே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க கடவுளை வேண்டிக்கிட்டு தீர்த்த யாத்திரைய ஆரம்பிச்சு அவங்கள எப்படா பார்க்க போறோம்னு நினைச்சு இந்த தீர்த்தத்தை கொடுக்க போறோங்கிற எண்ணத்திலேயே இப்ப இருந்து நீங்க போனா மட்டும்தான் உங்க எண்ணங்களுக்கு உயிர்ப்பிக்கிற சக்தி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க நம்பூதிரி, நான் இப்பவே கிளம்புறேன். ஆனா நீங்க அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுங்க. நான் வர்ற வரைக்கும் நீங்க தான் இந்த குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கணும். ஜாய், நீயும் தான். சரி சரி. நீங்க எந்தவித கவலையும் இல்லாம புறப்படுங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் உங்க தீர்த்த யாத்திரை முழுக்க ஒரு பொருள் தேவைப்படும். அந்த பொருளை இப்ப நான் உங்களுக்கு தரேன். இந்தாங்க, இது அக்ஷய பாத்திரம். நான் சொன்னேன்ல, நீங்க அங்க இருக்கிறவங்களுக்கு
இல்லாதவங்களுக்கு, அகோரிகளுக்கு, அந்தணர்களுக்கு இவங்க எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்கணும். அதுக்கு இந்த அக்ஷய பாத்திரம் உங்களுக்கு துணையா இருக்கும். இந்த 48 நாளும் இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ரொம்ப நன்றி நம்பூதிரி ஐயா. சரி, நீங்களும் புறப்படுங்க. போயிட்டு வரேன் ஜாய். சரி, பத்திரமா போயிட்டு நம்பூதிரி சொன்னதை நிறைவேற்றிட்டு வாங்க. ஜாய், நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் கடந்து கடைசியா சத்தியம் தான் ஜெயிக்கும். அந்த ரிஷி சாமிகள் எங்களை ஆளுக்கு ஒரு திசையா அனுப்பி பாரம்பரிய பொருள் ஒண்ணு கிடைக்கும், அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாரு. உங்க பாட்டி தீர்த்த யாத்திரை போயிருக்காங்களே தவிர, ஆனா இப்பவும் உங்க கூட இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு உங்களுக்கான திசையை நோக்கி நீங்க போங்க. சரி. நீங்களுக்கு அந்த பொருள் தென்படும். நீங்களும் போய் பொருளை எடுத்துட்டு வாங்க. நானும் ஜாயும் என்னோட இடத்துல இருக்கோம். நீங்களும் அங்க வந்ததுக்கு அப்புறம் நம்மளும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்தன ரிஷி சாமியை போய் பார்ப்போம். கிளம்புறீங்க? சரிங்க நம்புது. வாங்க போலாம். போலாமா? வரோம் சாமி. வாங்க.